வணக்கம் நேர்களே. சில பூக்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு இயல்பாகவே அந்த பூக்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கும். வாசனை மட்டுமல்ல, அந்த பூக்கள் காற்றிலே ஆடுகின்ற பொழுது நமக்குள் ஒரு மகிழ்ச்சி பிரபாவம் எடுத்து ஓடுவதை பார்க்கிறோம் நம்ம. அதே போல் டாக்டரோடு பேசுகின்ற பொழுது எனக்குள் நானாக இருக்கட்டும், நிகழ்ச்சியை பார்க்கும் நேர்களாக இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதை நான் பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான சிந்தனையோடு மகிழ்ச்சியோடு அறிவார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே வருகின்றார் பிரபல மருத்துவர் டாக்டர் சப்பாதர் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்று இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சி உங்களுக்காக நேரத்தில் பேசலாமா பிரபல மருத்துவரோடு? டாக்டர் வணக்கம். டாக்டர், நேற்று ஒரு கருத்தை அழகாக தொடங்கி வச்சுங்கிறீங்க. இப்போ சராசரி ஒரு மனுஷனாக இருக்கிறான், அவனுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மனம் சார்ந்த மருத்துவரை பார்ப்பதற்கு தயக்கப்படக்கூடாது, தேவையே இல்லை. அதனால தான் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, பொது மருத்துவத்தோடு மனம் சார்ந்த நோயும் கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மனம் சார்ந்த நோய் என்றால் ஒதுக்குப்புறமாக ஒரு வார்டு இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கண், காது, மூக்கு, இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களை போன்று அதுவும் ஜென்ரல் மெடிசனில் கொண்டு வந்துட்டாங்க என்ற ஒரு பாசிட்டிவான கருத்தை சொன்னீங்க டாக்டர். மிக மகிழ்ச்சி. இப்போ இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை மனம் சார்ந்த மருத்துவரோடு பேசுவதற்கு தயக்கப்படுகின்றார்கள். இப்போ கணவன் ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு தான் அவருடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள், அவருடைய நடத்தை விதிகள், அவருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மனைவிக்கு தெரிய வரும். அதே போல் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா திருமணத்திற்கு பிறகு தான் தனது மனைவி குறித்து எல்லாமே ஆணுக்கு தெரிய வரும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருகின்ற பொழுது டாக்டர், திருமணம் ஆன தொடக்க காலத்தில் தங்கள் பிரச்சனைகளுக்கு தெருவாக உங்களை போன்ற மருத்துவரை பார்க்கலாமா? இது ஏற்புடையதானா? எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? அதாவது இதுபோல் ஒரு விவாகம் இருக்கின்றது, திருமண அந்த வாழ்வில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அது ஓரளவுக்கு அது அதிகமாகி கொண்டிருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் போய் டாக்டரை பார்த்தீங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களான்னு கேட்டால் யாராவது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பொதுவாக. இது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் நாம் அதை பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாம் ஆலோசகர்கள் செல்கின்றோம். மனநல ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் செல்கின்றோம். ஏன் செல்கின்றோம்? சிகிச்சைக்காக தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்தில் சிகிச்சைக்காக போவது என்றால் என்ன அர்த்தம்? நோய் இருக்குது என்ன அர்த்தம்? நோய் இருந்தால் தான் சிகிச்சைக்காக போக முடியும். அப்போ சிகிச்சை அளிப்பது என்றால் அப்போ நோய் இருக்கிறது என்று அர்த்தம். நாம் உடலில் நமக்கு உபாதை ஏற்படுகின்றது. உடலில் நாம் என்ன செய்கின்றோம்? உடலுக்கு நாம் வைத்தியம் பண்ணுகின்றோம். எதற்காக? உயிரை காப்பாற்றுவதற்காக. நம்ம உயிர் தான் முக்கியம். அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன செய்கின்றோம்? உடலுக்கு வைத்தியம் செய்கின்றோம். அதுபோல தான் திருமணத்தை காப்பாற்றுவதற்கு தம்பதிகளுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும். தம்பதிகளுக்கு சிகிச்சை கொடுத்தால் தான் திருமணம் காக்கப்படும். திருமணத்தை காப்பதற்கு நாம் வைத்தியம் இவர்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் என்ன செய்ய முடியும்? இதிலிருந்து நாம் விடுபட முடியும். அப்படி சிகிச்சை என்றால் என்ன? பொதுவாக என்ன என்றால் அவர்களுடைய நாம் அணுகுமுறை, அவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய பேச்சு, அவருடைய நிகழ்ச்சிகள், இதெல்லாம் தெரிந்து கொண்டு எந்த இடத்தில் அவர்களுக்கு குறைபாடு இருந்தது, எந்த இடத்தில் சிக்கல் இருந்தது, எதனால் அந்த சிக்கல் பெரிதாக ஆனது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு விளக்கி விடுவோம். அவர்களை விலக்கி விட்டோம் இல்லை, அவர்களுக்கு நாம் சொல்லி அதை விளங்க செய்வோம். அப்பொழுது அவர் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு தெரியாது எந்த இடத்தில் என்ன நடந்தது என்று. அதை சொல்லும்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? புரிந்து கொள்கின்றார்கள். அவ்வாறு புரிந்து கொள்ளும்போது தான் என்ன செய்கின்றது? அதாவது பிரச்சனைகள் எப்படி என்றால், பிரச்சனை இருக்கின்றது, பிரச்சனைகள் பொதுவாக தானாகவே தீர்ந்துவிடும். நாம் யாரும் தீர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அதுவரை அது தீர்வாகும் வரை அது நம்மை தாக்கக்கூடாது, நாம் அதில் மாட்டிக்கக்கூடாது. அதுவரை நாம் சேஃப்டியாக இருக்க வேண்டும். அந்த இது தானாக தீரும் வரை நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனுடைய விளைவுகள், இம்பேக்ட் நம்மை தாக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே போதும், இது தானாக சரியாயிடும். அந்த இடம் தான் முக்கியம். இதை மருத்துவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். இதுதான் அங்கே. அது அவர்கள் பேசும்பொழுது பொதுவாக எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்றால், அவர்கள் எனக்கு, நான், என்னுடைய கௌரவம், என்னுடைய வீட்டு கௌரவம் அப்படி என்று அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் அந்த திருமணம் சிக்கலில் தான் இருக்கும் என்று அர்த்தம். நாம் என்று பேச வேண்டும். நாம் அப்படின்னு வரும்பொழுது, அவர்கள் பேசும்பொழுதே நாங்கள் தெரிந்து கொள்வோம், இந்த திருமணம் கண்டிப்பாக நல்லதாக சிறப்பாக சேர்ந்துவிடும், முடிந்துவிடும் என்று இதன் மூலமாக நான் தெரிந்து கொள்கின்றோம். இதுதான் சிகிச்சை. ஆகவே நாம் இதுபோல் பிரச்சனைகள் வரும்பொழுது மருத்துவம் அணுகு தான் நல்லது. இல்லை, நாம் வெட்கப்பட்டு நாம் இருந்தால் அந்த நிலைமை குறைவடைவிடும், பெருசாகிவிடும்.
அது பயந்து இருக்கின்றமே, அதனால தான் அது பெரிதாகின்றது. பெரிதான பிறகு அது வெடிக்கிற அளவுக்கு வந்து விடுகின்றது. ஆக ஆரம்பத்தில் நாம் முறையிட்டோம் என்றால், அணுகணும் என்றால் எளிதாக அவர்கள் சிகிச்சை மூலம் அவர்கள் சரி செய்து விடுவார்கள். ரொம்ப அற்புதமான கருத்து டாக்டர். டாக்டர் பேசும்போது சொன்னாங்க, எப்பொழுதுமே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா, எனக்கு தான் தெரியும், நான் தான் குடும்பத் தலைவன் என்று சொல்லாமல், நாம் நம் குடும்பம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வந்து கணவனாக இருந்தானா மனைவிக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், மனைவியாக இருந்தானா கணவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் நம் குடும்பம் இந்த வார்த்தைகள் பயன்படுத்துகின்ற பொழுது பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்கள் வருகின்றன. அந்த நேர்மறை எண்ணங்கள் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் காரணங்களாக அமைகிறது என்ற கருத்தை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த கருத்துக்கள் பயன்படும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.